வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இது சிஎஸ்சிஆர் நெட்டு, காலேஜ் டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி அந்த மாதிரி ஹையர் மேத்தமெட்டிக் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் சில எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஆல்ரெடி இதை ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். இந்த எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இதில் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குன்னா 12xy ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இப்போ டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிங்க. டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 12x. டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2y டேஷ். இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ டோ எஃப் பை டோ ஒய் என்னது 12x மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் என்னது 2y டேஷ் ஈக்குவல் டு 0. So 12x minus 2y double dash equal to 0. அப்போ y double dash equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 6x கிடைக்கும். y double dash equal to 6x. So y dash equal to நான் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுறேன். 6xக்கு இன்டகிரேஷன் என்னது? 6x square by 2 plus ஒரு கான்ஸ்டன்ட் c1. இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க. இது என்ன ஆகிடும்? 3x ஸ்கொயர்னு வந்துடும். இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுவீங்கன்னா 3 into x cube by 3 plus c1x plus c2, அதாவது x cube plus c1x plus c2. இந்த இருக்கு பாருங்க, இந்த c1x plus c2. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து நம்மளுக்கு சிஎஸ்சிஆர் நெட்டுலையும் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அதே மாதிரி காலேஜ் டிஆர்பிலையும் நீங்கள் அதிகம் பேர் காலேஜில் ஹேண்டில் பண்ணாத பேப்பர்ஸாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், மார்க் வந்து அந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்ததில் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் டேஷ். ஸோ டோ எஃப் பை டோ ஒய், ஒய் டேமே இல்லை 0. dou f by dou y dash equal to y dash power 1 by 2. அப்போ 1 by 2 y dash power 1 by 2 minus 1 equal to 1 by 2 y dash power minus 1 by 2. 1 by 2 y dash power not y power, y dash power minus 1 by 2. இப்போ நம்மளுக்கு ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 minus d by dx of 1 by 2 root y dash equal to 0. சரியா? equal to 0. அப்போ differentiation of this much equal to 0. எதையோ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வருதுன்னா அந்த டேர்ம் என்னவா இருந்திருக்கும்? நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக இருந்திருக்கும். அப்படின்னா y dash equal to constant. root of y dash equal to constant, y dash equal to constant எப்படி போட்டாலும் சரிதான். அப்போ y dash என்னவா இருந்திருக்கு? கான்ஸ்டன்டாக. இன்டகிரேட் பண்ணுங்க. y equal to c1 வச்சுக்கோங்க. இன்டகிரேட் பண்ணுங்க. c1x plus c2. திஸ் இஸ் a லீனியர் ஃபங்க்ஷன். இது எப்படி இருக்கு? ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கு. சரிதானா? இது வந்து சிஎஸ்சிஆர் நெட்டில் கூட இந்த கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வருது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வருதுன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அதாவது 1 by 2 root y dash equal to கான்ஸ்டன்ட். அப்போ y dash என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்போ y வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இதை சொல்லிடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இன்டெக்ரல் a to b x plus
3y dash plus y ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. f is equal to x plus 3y dash plus y square. So dou f by dou y equal to 2y. Dou f by dou y dash equal to 3. நம்மளோட இன்டகிரேட் இது ஈக்குவேஷன் என்னது? dou f by dou y minus d by dx of dou f by dou y dash equal to 0. சரியா? அப்போ நம்மளுக்கு 2y equal to 0. 2y equal to 0. ஏன்னா d by dx of 3 differentiation என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்படின்னா நம்மளுக்கு y equal to 0. இதுதான் ஆன்சர். இந்த இருக்கு பாருங்க, y equal to 0 தான் ஆன்சர். சரிங்களா? எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும்? நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், சால்வ் பண்ணிடலாம். இன்னும் இதில் இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த ப்ராப்ளம். இதில் வந்து போன ப்ராப்ளத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த கான்ஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். இல்லை பாருங்கள், f is equal to y dash square minus 2xy. சரியா? இப்போ dou f by dou y கண்டுபிடிங்க. dou f by dou y equal to minus 2x. dou f by dou y dash equal to 2y dash. சரியா? அப்போ minus 2x minus d by dx of 2y dash equal to 0. அப்போ minus 2x minus 2y double dash equal to 0. அப்போ 2y double dash equal to minus 2x. So y double dash equal to minus 6. So y dash equal to minus x square by 2 plus c1. சரியா? இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். திரும்ப y equal to இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க. x cube by 3 வரும். ஏற்கனவே இங்கே 2 இருக்கு. இப்போ minus x cube by 6 plus c1x plus c2. அடுத்தால ரெண்டாவது தடவை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். சரியா? இது வந்து x cube by 3 c1க்கு இன்டகிரேஷன் c1x, இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஒரு c2. சரிதானா? இப்போ பாருங்க, இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? y of 1 equal to 0ன்னு கொடுத்துருக்கு. y of 1 equal to 0 implies 0 is equal to xக்கு 1 போட போறேன். minus 1 by 6 plus c2. அப்போ c2 is equal to நம்மளுக்கு 1 by 6ன்னு கிடைச்சிரும். அடுத்தது y of 2 is equal to minus 1ன்னு கொடுத்துருக்கு. y of 2 is equal to minus 1. அப்போ இந்த இடத்துல minus 1 equal to இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ minus 8 by 6 plus c1 into 2 plus c2. c2 வந்து plus 1 by 6. சரியா? 1 by 6. அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்க, minus 8 plus 1னா minus 7 by 6ன்னு வரும். minus 7 by 6 plus 2c1. அப்போ 2c1 equal to minus 1 plus 7 by 6. minus 1 plus 7 by 6னா 1 by 6. அப்போ c1 equal to 1 by 12. c1 equal to எவ்வளவு? 1 by 12. ஆன்சர் அப்படி எங்கேயாவது இருக்குதா? இங்கே c1ல இங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்கு பாருங்க. y of 1 equal to 0ன்னு போட்டிருக்கேனா? அப்போ இந்த இடத்துல தான் மிஸ்டேக் இருக்கு. எங்க மிஸ்டேக்? xக்கு 1 போட்டிங்கன்னா இங்கே c1 plus c2 வரும். c1 plus c2 வரும். திரும்ப செய்யலாம். அப்போ c1 plus c2 is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்குது? c1 plus c2 is equal to 1 by 6. அடுத்தல y of 2 is equal to minus 1. y of 2 is equal to எவ்வளவு? minus 1. அந்த இடத்துல xக்கு இந்த இடத்துல c1 போடணும் பார்த்தீங்களா? அதை விட்டுட்டேன், அதான் பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ x is equal to 2 போடுங்க. x is equal to 2 போட்டிங்கன்னா minus 1
plus minus 1 equal to minus 8 by 6 plus 2c1 plus c2. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2c1 plus c2 equal to minus 1 plus 8 by 6 equal to 2 by 6 equal to எவ்வளவு 2 by 6. இங்க பாருங்க 2c1 plus c2 equal to 2 by 6. இல்லைன்னு இதை கழிச்சிங்கன்னா minus c1 equal to minus 1 by 6 கிடைக்கும். minus c1 equal to எவ்வளவு minus 1 by 6. அப்படின்னா c1 equal to எவ்வளவு 1 by 6. இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by 6 plus c2 equal to 1 by 6. அப்படின்னா c2 equal to நம்மளுக்கு என்ன வந்துருது 0. c2 equal to 0. இங்க பாருங்க c1 equal to 1 by 6, c2 equal to 0. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x by 6 இங்க c2க்கு 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். x cube by 6 minus x by 6. x cube by 6 minus x by 6. சரியா? ஒரு x by 6 அவுட் சைடில் எடுத்துட்டீங்கன்னா 1 minus x square. இந்த பாருங்க x by 6 அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா 1 minus x square. அதுதான் நம்மளோட ஆன்சர். முதல்ல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் இல்லையா? எக்ஸுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால நம்மளுக்கு c1 c2 வேல்யூ தப்பாக வந்துடுச்சு. அதை கவனித்து சப்ஸ்டியூட் பண்ணாமலே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு. எங்கள் ப்ரொஃபஸர் நாங்கள் படிக்கணும்னு சொல்லுவார். நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருச்சுன்னா அதை அழிக்கக்கூடாது. அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதை சைடில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இது அந்தளவுக்கு எழுதி வைக்கிற அளவுக்கு மிஸ்டேக் இல்லை. இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக உள்ள மிஸ்டேக் தான். சிஓவியை ஈஸியாக ஷார்ட்டாக நம்மளால் இப்படி சால்வ் பண்ண முடியும். சிஓவியை பொறுத்த வரைக்கும் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் தான் மெயின். அதில் ஃபர்தராக அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி சிஎஸ்சிஆர் நெட் எல்லாத்துக்குமே நம்மள்கிட்ட வந்து நிறைய கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு சிஎஸ்சிஆர் நெட் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. அது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.